வெட்கத்துடன் இருக்கிற பெண். புத்தகங்களை மிகவும் விரும்பினாலும் பிறரை சந்திக்க பயந்தாள். ஒரு மாலை பள்ளிக்கூடம் அருகே சுற்றிக் கொண்டு இருக்கும்போது அவள் ஒரு பழைய மறைக்கப்பட்ட நூலகத்தை கண்டுபிடித்தாள். உள்ளே சென்றவுடன் நூலக அலமாரிகள் பிரகாசிக்கத் தொடங்கின. மேலும் ஒரு பொன்னான புத்தகம் மிதந்து அவளிடமே வந்தது. ஆச்சரியத்துடன் மியா புத்தகத்தை திறந்தாள். அதன் வார்த்தைகள் பிரகாசமான ஒளியாக மிதந்து அவளைச் சுற்றி இருந்தன. நூலகத்திலிருந்த ஒவ்வொரு புத்தகமும் மாயம் கொண்டிருந்தது. ஒன்று அவளுக்கு ஓவியம் வரைவதை கற்றுக் கொடுத்தது, மற்றொன்று அவளுக்கு தைரியம் கற்றுக் கொடுத்தது, மூன்றாவது புத்தகம் கதைகள் சொல்லும் திறனை வழங்கியது. ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் அவள் புதிய திறன்களை அபிவிருத்தி செய்தாள். மியா தனக்கு கிடைத்த அறிவை பிறருடன் பகிரத் தொடங்கினாள். குழந்தைகளுக்கு ஓவியம் கற்றுக் கொடுத்தாள், பள்ளியில் மாணவர்களுக்கு கதைகள் சொன்னாள், மேலும் தனது ஊருக்கு உதவ புத்தகங்களில் கற்ற அறிவை பயன்படுத்தினாள். ஒரு காலத்தில் வெட்கத்துடன் இருந்த மியா ஊரின் முக்கியமான தலைவராக மாறினாள். ஒரு நாள் அவள் உணர்ந்தாள், நூலகத்தின் மாயம் அவள் உள்ளேயே இருக்கிறது. அறிவும் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. பயனுரை: அறிவை பெறுதல் மற்றும் அதை பகிர்தல் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.